அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கான பதிவில் நம்ம எல்லோருக்குமே பலன் தரக்கூடிய ஒரு வஜீஃபாவை தான் நான் சொல்ல போகிறேன். ஏன்னா இன்றைக்கு நம்ம எல்லோருமே ஏதாவது ஒரு கவலையில் தான் இருக்கோம். மன அழுத்தங்கள் நிறைந்தவங்களாக தான் இருக்கும். இந்த கவலைகளை உடனடியாக அடுத்த நொடியில் நமக்கு நீக்கி தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வஜீஃபாவை தான் நான் சொல்ல போகிறேன். இதை ஓதி நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அதாவது மிகுந்த கவலையில் துன்பத்தில் நீங்கள் அழுதுட்ருக்கீங்க அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் உங்கள் நெஞ்சில் கை வச்சு இந்த திக்ரை 7 முறை சொல்லிட்டு பாருங்கள். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் தஆலா உங்களோட உள்ளத்திற்கு மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் கொடுப்பான். அந்த திக்ர் என்ன அப்படின்னா ரொம்ப இலகுவான திக்ர் தான். யா கவியுல் காதிருல் முக்ததிரு கவ்வினி வ கல்பி. இதனுடைய பொருள், வல்லமை மிக்கவனே, ஆற்றல் உள்ளவனே, ஆற்றல் பெறச் செய்பவனே, எனக்கும் என் இதயத்திற்கும் சக்தி அளி. எவ்வளோ சிறந்த ஒரு திக்ரா இருக்கு பாருங்க. இந்த ஒரு திக்ரை பலருமே ஓதி பலனடைஞ்சிருக்காங்க. இது ஒரு அனுபவபூர்வமான ஒரு அமல் அப்படின்னு சொல்லப்படுது. எனவே யாருக்கெல்லாம் கவலை இருக்கோ, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, யாருக்கிட்டையுமே சொல்ல முடியாத வருத்தம் இருக்குது, என்னால் தாங்கி கொள்ளவே முடியலை அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது நெஞ்சில் கை வச்சு இந்த திக்கரை மட்டும் நீங்கள் ஓதுங்க. அல்லாஹ் தஆலா ஏதாவது ஒரு வழியில், நீங்கள் அறியாத வழியில் உங்களோட உள்ளத்திற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்துவான். அடுத்த நொடி நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. இந்த உலகத்திலேயே சந்தோஷமான ஆள் நாம தான் அப்படிங்கிற ஒரு உணர்வை அல்லாஹ் உங்களுக்கு ஏற்படுத்துவான். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த எளிமையான ஒரு வஜீஃபாவை செய்யுங்க. ஏன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம எல்லோருமே கவலைப்படக்கூடியவங்களாக தான் இருக்கோம். ஏன்னா அல்லாஹ் தஆலா நம்மளை அப்படி தான் படைச்சிருக்கான். இன்னும் நமக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அத்தனை கஷ்டங்கள் பிரச்சனைகள்லேருந்து வெளிவர்றதுக்கான வழிகளையும் அந்த ரப்பு நமக்கு சொல்லி கொடுத்துருக்கான். அந்த வழிகளை, அந்த அமல்களை நம்ம செஞ்சாலே போதும். நமக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த விதமான கவலையும் நம்மளோட உள்ளத்துக்கு கூட நெருங்காது. இன்னும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நம்ம சாதிக்க முடியும். எனவே இன்ஷா அல்லாஹ் நீங்கள் என்ன ஒரு பிரச்சனைனாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு என்ன தேவைனாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க. ஏன்னா அல்லாஹ் நம்ம கூட தான் இருக்கான். நம்ம சொல்கிறத அல்லாஹ் கேட்டுட்டு தான் இருக்கான், பார்த்துட்டு தான் இருக்கான். நம்ம கேட்குற முறை தான் சரியாக இருக்கணும். நம்ம அழுது அடம் பிடிச்சு நம்ம அல்லாஹ் கிட்ட கேட்டு வாங்குறதுல நம்ம பிடிவாதமாக இருந்தோம் அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்க எல்லாத்தையுமே நம்மளால் சாதிக்க முடியும். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த திக்ரை மட்டும் நீங்கள் கவலையில் இருக்கும்போது ஓதுங்க. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் தஆலா உங்களோட அனைத்து கவலைகளையும் காணாமல் ஆக்குவான். எனவே இந்த சிறந்த ஒரு திக்ரை ஓதி இதனுடைய சிறப்புகளையும் பலன்களையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.